அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? ஸோ அதோட வேல்யூவேஷன் பத்தி பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறது இல்ல. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு இந்த வேல்யூவேஷன் பத்தி பேசலாம் சார். இப்ப நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது அது சீப்பு, இது காஸ்ட்லி அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா? ஸோ அதை அந்த வேல்யூவேஷன் வச்சுதான் நம்ம தீர்மானிப்போம். இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது சார்? பொதுவாகவே வேல்யூவேஷன் அப்படின்றதுதான் ஷேர் மார்க்கெட்டோட முதலீட்டினுடைய மிக முக்கியமான ஒரு காரணி, ஃபேக்டர். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஷேரை குறைவான விலையில வாங்கணும், விற்கும் போது நல்ல லாபத்துல அதிக விலையில விற்கணும் அப்படின்றது அடிப்படையான சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்போ விலை கம்மியா இருக்கு, எப்போ விலை ஜாஸ்தியா இருக்குன்னு அசஸ் பண்றதுக்கு வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருந்தாலும் இப்போ ரொம்ப காமனா உபயோகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேராமீட்டர் எது அப்படின்னு பார்க்கும்போது பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பி ரேஷியோ. பி ரேஷியோ அப்படின்றது பலருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை சக்சஸ்ஃபுல்லா பெட்டர் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு அவங்க டெசிஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. முதல்ல நான் சொன்னது இந்த பி ரேஷியோ அப்படின்றது ஒரு ஆரம்ப பேராமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்தபடியா அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பிரைஸ் டு புக் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்டர்பிரைசிங் வேல்யூ இருக்கு. அதை எபிட்டா கூட ஒப்பிட்டு அதன் மூலமாகவும் அது காஸ்ட்லியா சீப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி டிவிடெண்ட் ஈல்டை வச்சும் காஸ்ட்லியா சீப்பா, பெக் ரேஷியோ வச்சும் காஸ்ட்லியா சீப்பா, இந்த மாதிரி பிரைஸ் டு சேல்ஸ், அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட சேஞ்சஸ், இன்னும் ஈல்டு, இதை வச்சு கூட பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றதுல நம்ம டீட்டெயிலாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம நேரத்துக்கு இந்த இடத்துல விளக்கமாக சொல்லலாம். இதுல பி ரேஷியோ அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் எளிமையா புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் நடைமுறையில அதை பயன்படுத்துவதற்கு அவங்க எளிமையா இருக்கும். அதனால அதை பத்தி சொல்லலாம். பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, பொதுவாகவே இந்த பி ரேஷியோ அப்படின்றது பிரைஸ் ஏர்னிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரூபா ஏர்ன் பண்றதுக்கு சந்தை எவ்வளவு ரூபா கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்றதுதான் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி ₹1 ஏர்ன் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட்ல அதனுடைய விலை அப்படின்றது இப்போ ஒரு ₹2 வச்சுக்கலாம், கணக்கு போடுறது ஈஸியா இருக்கும். ஸோ ₹2 இபிஎஸ் ஏர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மார்க்கெட் விலை எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ₹60 இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மார்க்கெட் பிரைஸ் ₹60 எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ₹2 இபிஎஸ் ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரைஸும் ஏர்னிங்கையும் என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 60 டிவைடட் பை 2 போட்டா 30. இப்போ 30ன்றதான் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இல்ல பி ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இந்த பி ரேஷியோ 30ன்றது அப்படியே இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது என்ன ஆகும், அந்த விலையுடைய மாற்றத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த நிறுவனங்களுடைய காலாண்டு ஆகட்டும் இல்ல ஆனுவல் ரிசல்ட் ஆகட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிவு வர வர இந்த இபிஎஸ் மாற்றங்களும் வெளிவரும். ஆக இபிஎஸ் மாற்றங்கள் பொதுவா 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம். அதே மாதிரி பிரைஸ்ன்றது டெய்லி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இபிஎஸ் நம்ம ஸ்டாண்டா வச்சுக்கலாம். இபிஎஸ் அப்படின்றது 2ன்னு வச்சுக்கிட்டு ₹60 விலையில ஒரு நிறுவனம் வியாபாரம் ஆகும்போது அதனுடைய பி ரேஷியோ 30 நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த பங்கின் விலை அப்படின்றது ₹90 போயிடுச்சு அப்படின்னு வைங்க. அப்ப 90 நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது பி ரேஷியோ எவ்வளவு ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு. முன்னாடி 30 இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு, 45 இருக்கு. அப்போ 30 விட 45 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இப்ப வியாபாரம் ஆகுது, அதிக விலையில் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றது குறிக்குது. ஒருவேளை அந்த பங்கின் விலை அப்படின்றது ₹60 ₹30 வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30 டிவைடட் பை 2 இபிஎஸ் நம்ம போடும்போது அது எவ்வளவு வரும், ₹15. அப்போ ஒரு பங்கினுடைய பி ரேஷியோ அப்படின்றது இப்போ நம்ம
ஆரம்ப கட்டத்துல 60 ரூபாயா இருக்கும்போது 30லையும், 90 ரூபாயா இருக்கும்போது 45லையும், 30 ரூபாய் இருக்கும்போது 15 ரூபாயில இருக்கு. அப்ப பி ரேஷியோ இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு 15ல இருந்தது, 30ல இருந்தது, 45ல இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இப்ப இதை மூணு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்கும்போது 15ன்றதான் லோ பிஇ அப்படின்னு சொல்றோம், குறைவான பிஇ. அதே மாதிரி அந்த 45 அப்படின்றது ஹை பிஇன்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது லோ பிஇ வந்து வாங்குறதுன்றது ஆல்வேஸ் குட். அப்பதான் நமக்கு சீப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி அது வந்து இப்போ 45ல இருக்கு அப்படின்னு சொன்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்ற ஒரு முடிவும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் பி ரேஷியோ பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு நிறுவனத்துடைய பி ரேஷியோ காஸ்ட்லியா சீப்பா அப்படின்றத எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமா பார்ப்போம். ஒன்று வந்து அந்த நிறுவனத்தினுடைய பி ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இப்போ கடந்த ஒரு 5 வருடங்களில் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து அதனுடைய ஒரு மீன் சராசரி பி ரேஷியோ எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே வரும்போது அது விலை குறைவாக இருப்பதாகவும், அந்த சராசரி விலை சராசரி பியை விட அது கூடுதலாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அது காஸ்ட்லியா இருக்கிறதாகவும் நம்ம ஓரளவுக்கு அசஸ் பண்ணலாம். இது வந்து அந்த நிறுவனத்தினுடைய சொந்த பிஇ மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, அதே நேரம் அந்த நிறுவனம் எந்த துறை சார்ந்து இருக்கிறதோ அந்த துறைக்கும் ஒரு செக்டோரல் பிஇ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த செக்டோரல் பிஇ கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது அந்த செக்டோரல் பிஇயை விட இந்த நிறுவனத்தின் பிஇ குறைவாக இருந்தால் அப்போ வந்து இட் இஸ் சீப்பர் தேன் த பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்புடைய மற்ற நிறுவனங்களை விட இது விலை குறைவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி செக்டோரல் பிஇயை விட நிறுவனத்தினுடைய பிஇ குறைவாக இருந்தால் அப்போ அது கொஞ்சம் விலை குறைவாக இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அதே சமயம் செக்டோரல் பிஇயை விட கூடுதலாக இருந்தால் அது அதிக விலையில் இருப்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ பொதுவாக ஒரு பி ரேஷியோனா என்ன, அதனுடைய உபயோகம் என்ன, எந்தெந்த மாதிரியான ஒரு சூழல்ல அது விலை குறைவா இருக்கு, எந்தெந்த மாதிரி சூழல்ல விலை அதிகமா இருக்கு, அப்போ நம்ம அதை வச்சு எப்படி வாங்கலாம் விற்கலாம்னு படித்தோம். லோ பிஇ பை ஹை பிஇ செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப படிப்பு தான். இதில் போக நம்ம நிறைய இதில் கற்றுக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒரு நிறுவனத்தினுடைய பி ரேஷியோ கூடுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஏன் கூடுகிறது அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய வருங்கால லாபத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிறுவனம் இன்னும் அதிக லாபம் சம்பாதிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது பீப்புள் என்ன பண்ணுவாங்க, they are willing to pay more. அப்போ அதிகமான பிஇ ரேஷியோல இருக்கிறது நம்ம காஸ்ட்லின்னு சொன்னாலும் கூட ஒருவேளை அடுத்த வருடத்தில் அந்த நிறுவனம் இன்னும் அதிகமான லாபம் சம்பாதிக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது பீப்புள் வந்து அது காஸ்ட்லியா இருந்தாலும் ஸ்டில் தே ஆர் ரெடி டு பை. அப்போ அதிக பிஇல இருக்கக்கூடிய பொதுவாக நம்ம செல்லுன்ற ஒரு கன்க்ளூஷனை ஒரு பாலப்பாடமா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணாலும் கூட அடுத்தடுத்த கட்டத்தில் அதனுடைய வளர்ச்சியின் அடிப்படையில், வருங்கால வளர்ச்சியின் அடிப்படையில் இப்ப ஹை பியா இருக்கிற நிறுவனங்கள் கூட என்ன பண்ணப்படும், தொடர்ந்து வாங்கப்படும் அப்படின்றது ஒரு கோணம். இன்னொரு கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பி அப்படின்னா அது நம்ம பையின்னு படிக்கும். சில சமயம் லோ பி அப்படின்ற ஒரு சினாரியோ எப்போ கூட வரலாம், அந்த நிறுவனத்தினுடைய நிலைமை பாதிக்கப்படும் போது கூட வரலாம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து லாபம் குறையும் போதோ நட்டப்படும் போதோ அப்போ வந்து இந்த பி ரேஷியோ அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறைவது என்பதையும் நாம் கவனமாக கையாள வேண்டும். குறைவா இருக்குதுன்றதுக்காக வாங்கிடக்கூடாது. அது எந்த ஒரு சூழல்னால அது குறைஞ்சிருக்கு, அந்த சூழல்ன்றது அந்த நெகட்டிவ் சினாரியோ இதுக்கு இன்னும் ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த நிறுவனத்துடைய லாபத்துக்கு அப்படின்றதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் லோ பிஇ கூட பை பண்ணணும் அப்படின்றது இப்போ 2வது படிப்பு. இதுல அதாவது நான் ஒரு பி ரேஷியோ எடுத்துக்கிட்டு படிப்படியா சொல்லிக்கிட்டே வரேன். பி ரேஷியோனா என்ன அப்படின்னு சொன்னேன், அதை எப்படி நம்ம ஹை பிஇ லோ பிஇ நம்ம பார்க்குறோம்னு சொன்னேன். அந்த அந்த நிறுவனத்தினுடைய பி ரேஷியோ வச்சு எப்படி ஹை லோன்றதை நம்ம பார்க்கலான்னு சொன்னேன். செக்டோரல் பிஇ வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நிறுவனத்துடைய பிஇ ஹை லோன்னு சொல்லலான்னு சொன்னேன். அடுத்தது ஒரு நிறுவனத்தினுடைய பிஇ ஜாஸ்தியா இருந்தாலும் அது எந்த மாதிரி சூழல்ல வாங்கறதுக்கு உகந்ததா பார்க்கலாம். ஒரு நிறுவனத்துடைய பி ரேஷியோ குறைவாக இருந்தாலும் அது வந்து எப்போது தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சூழலை நான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்தேன். இது வந்து பி ரேஷியோன்ற வேல்யூவேஷன்ல நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம் இதுக்கு அடுத்து கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பி ரேஷியோ வந்து ஒரு செக்டாருக்குமே மாறும். அதாவது செக்டோரல் பிஇ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிஇ ரேஷியோலாம் அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தால் அது ஒரு ரேஞ்சு சொன்னோம்னா
ஒரு 45-70 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். அதே வந்து ஐடியில் பார்த்தீங்கன்னா 25 to 35 அப்படின்னு இருக்கும். அதே நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கி மெட்டல் அண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா 8-15 இந்த ரேஞ்சில் இருக்கும். இதை பார்க்கும்போது என்ன சார் இது செக்டோரல் பிஇ அப்படின்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜிக்கு வந்து ஒரு அதிகமான பிஇல இருக்கு, பீப்புள் ஆர் வில்லிங் டு பே மோர் அப்படின்றதும், அதே ஐடி வந்து ஒரு மீடியம் சைஸ்ல 25 to 35 இருக்கிறதும், அதே நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும் மெட்டலுக்கு வந்து 8-15 தான் இருக்குது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கும் போது, இந்த செக்டோரல் பிஇ அப்படின்றதுல எஃப்எம்சிஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விசிபிலிட்டி இருக்கு. அதில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அது டொமஸ்டிக் கன்சம்ஷனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஏர்னிங் அப்படின்றது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அது முழுக்க முழுக்க ரிப்பீட்டட் பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டமாக இருக்குது. ரிஸ்க் இதில் குறைவாக இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால இன்வெஸ்டர் வந்து எஃப்எம்சிஜி செக்டார் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிக பிரீமியம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதாவது பி ரேஷியோல அதிக பிஇக்கு வாங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதே ஐடி செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு டீசெண்டா தான் இருக்குது. 25-35 ஒரு கணக்கு வச்சிருக்கோம். செக்டோரல் பி எந்த ரேஞ்சில் இருக்கலாம். இது வந்து ஏன் ஒரு ஒரு இதுவும் ஒரு நல்ல பியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு செக்டார், அதாவது ப்ரிடிக்டபிள் ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதனுடைய அசெட் அப்படின்றது ஒரு லைட் மாடல்ல இருக்கிறத பார்க்குறோம். ரைட்டா இதுல எல்லாமே பெரும்பாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் மெயினா இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்களாகவும் இருக்குது. ஏறக்குறைய நம்மளுடைய இந்தியாவில் ஐடி நிறுவனங்கள் பல முதலீட்டாளர்களை பெரிய அளவில் பணக்காரர்களாக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரம் மெட்டல் அப்படின்னு எடுக்கும்போது அதனுடைய பி ரேஷியோ அப்படின்றது குறைவா இருக்குதே அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மெட்டலுக்கு ஏன் இந்த அளவுக்கு குறைவா இருக்கு அப்படின்றத ஒரு கணக்குக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 8-15 அப்படின்னு எடுக்கும்போது மெட்டல் அப்படின்றது வந்து ஒரு கமாடிட்டி. ஸோ கமாடிட்டிஸ் அப்படின்றது பொருளாதாரத்தினுடைய நகருக்கு ஏற்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது அதிக வியாபாரமும், பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி நகரும் போது அதனுடைய விற்பனைகள் குறைந்து செயல்பட வாய்ப்பு உண்டு. அதனால இது ஒரு ஹைலி சிக்ரிக்கல் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால அதனுடைய லாபமும் என்ன ஆகும், அந்த மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகும். அதனால இதனுடைய லாபம் அப்படின்றது நிறைய ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுனால பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு பே ஹை பிரைஸ் ஃபார் த மெட்டல் செக்டார் அப்படின்றதா நான் ஒரு 3 எக்ஸாம்பிளா இப்போ உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஒரு எஃப்எம்சிஜி ஹை பிஏ கமாண்ட் பண்ணுது, அப்புறம் ஐடி செக்டார் ஓரளவுக்கு ஒரு மீடியம் அளவுக்கு கமாண்ட் பண்ணுது, மெட்டல் அப்படின்றது குறைவான ஒரு பிஇல இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இப்போ நேருக்கு வந்து பிஇ பற்றிய ஒரு முழுமையான ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வருங்காலத்தில் பிஇ பேஸ் பண்ணி முடிவெடுப்பதற்கும் இது பலனுள்ளதாக இருக்கும். ஓகே சார். ஸோ ரொம்ப ஒரு விரிவான தகவலை கொடுத்தீங்க. இது வந்து இவங்க வந்து யார்கிட்டயாவது கேட்டாங்கன்னா கூட வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொன்றா வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சார் இப்போ இப்போ இந்த இதெல்லாம் நம்மளோட கிளாஸில் வந்து இவங்க கற்றுக்க முடியுமா? இதை இன்னும் தெளிவாக கேட்கணும் அப்படின்னா இதில் இன்னும் என்ன விஷயங்கள்லாம் நம்ம கிளாஸில் வருது அப்படின்றத சொல்லுங்கள் சார். கண்டிப்பா மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றதான் ஒரு பங்கு சந்தைக்குள்ள நுழையிறவங்களுக்கான ஒரு முழுமையான ப்ரோக்ராம். இது அவங்க உள்ள வரும்போது தங்களுடைய எதிர்காலத்துக்கு, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி தயார் பண்றதுன்றதும், அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்முக்கு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை நான் பார்க்குறேன். எல்லார் வீட்லேயுமே எப்படி ஒரு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இருக்குதோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்கணுன்றதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இது வந்து இரவு 8-9 மணிக்கு ஆன்லைன் மூலமா தமிழை நான் தான் எடுக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலம். ஸோ இந்த பயிற்சி முடிக்கிறது மூலமாக அவர்கள் தாங்களாகவே முடிவெடுக்கக்கூடிய நபராக எந்த ஒரு நிறுவனத்தை வாங்கலாம், எந்த விலைக்கு வாங்கலாம், இவங்க ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் மாறுவாங்க. இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் வருது. இது வந்து எல்லாருமே பங்கு சந்தைக்குள்ள ஒரு அறிமுக பயிற்சி பண்றதுனால இதுல எப்படி நம்ம ஒரு குழந்தைங்களை ஒரு படிக்கணும், ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் எஜுகேஷன் வந்து கம்பல்சரியா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், பெரியவங்களும் கத்துக்கணும். அதனால பங்கு சந்தையை பற்றிய அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த நிகழ்ச்சியும் ஃபர்ஸ்ட் வீக்ல வருது. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல முதலீடு பண்ணலாம்.
ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம். இந்த கிளாஸஸ்லாம் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டீட்டெயில் அனுப்புவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.